अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सकलरघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहनललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। दत्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। हरे कृष्ण माताजी। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। अहं करोति वाचालं पुंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhaktivedanta Swami Srila Prabhupada की जय। जय। स्वविद्वरो होत्र करैः समस्तुत पुरुष पशुः न यत्कर्ण पदोपदौ जादु नाम कथाकृतः। हरे कृष्ण। हरे हरे कृष्ण कृष्ण माताजी। माताजी படிக்கிட்டீங்களா மாதாஜி? ஹரே படிங்க கிருஷ்ண. மாதாஜி। நன்றி மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தெய்வ திரு ஆஷா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. हरे மொழிபெயர்ப்பு. कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी। நாய்கள், பன்றிகள், ஒட்டகங்கள் மற்றும் கழுதைகளை போன்றவர்கள் எல்லா தீங்குகளிலிருந்தும் விடுவிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான லீலைகளுக்கு ஒரு பொழுதும் செவி சாய்க்காதவர்களை போற்றுகின்றனர். பொருளுரை: ஆன்மீக வாழ்வின் உயர்ந்த தரத்தை அடைவதற்காக பாமர மக்களுக்கு முறையான பயிற்சியை அளிக்காவிட்டால் அவர்கள் எவ்விதத்திலும் மிருகங்களை விட சிறந்தவர்கள் அல்லர். இப்பதத்தில் அவர்கள் குறிப்பாக நாய், பன்றி, ஒட்டகம் மற்றும் கழுதைகளுடன் ஒப்பிடப்பட்டுள்ளார். நவீன பல்கலைக்கழக கல்வி நாய்த்தனமான மனப்போக்கை அடைவதற்கு ஒருவனை தயார் செய்கிறது. பெயரளவிலேயான கல்வியை முடித்த பின் கல்வி கற்றவன் என்ற பெயரை மட்டுமே தாங்கியுள்ள மனிதர்கள் வேலைக்காக விண்ணப்பம் செய்து நாய்களைப் போல் வீடு வீடாக திரிகின்றனர். வேலை காலி இல்லை என்று கூறப்பட்டு அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகின்றனர். நாய்கள் அட்ட பிராணிகளாக இருந்து ரொட்டி துண்டுகளுக்காக விசுவாசத்துடன் எஜமானனுக்கு சேவை செய்வதைப் போலவே ஒரு மனிதனும் போதுமான வெகுமானம் இல்லாமல் விசுவாசத்துடன் எஜமானனுக்கு சேவை செய்கிறான். உணவு விஷயத்தில் அறிவில்லாமல் எல்லா வகையான குப்பைகளையும் தின்பவர்கள் பன்றிகளோடு ஒப்பிடப்படுகின்றனர். பன்றிகள் மலம் தின்பதில் அதிக பற்று கொண்டுள்ளன. எனவே மலம் ஒரு குறிப்பிட்ட வகையான மிருகத்துக்கு உணவாகும். சில மிருகங்களுக்கு அல்லது பறவைகளுக்கு கல்லும் உணவாக உள்ளது. ஆனால் மனிதன் விரும்பியதையெல்லாம் உண்ண வேண்டியவன் அல்ல. அவன் தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், பால், சர்க்கரை போன்றவைகளை உண்ண வேண்டியவன். மிருக உணவு மனிதனுக்கு ஏற்றதல்ல. கெட்டியான உணவை அரைப்பதற்கும் பழங்கள் மற்றும் காய்களை துண்டிப்பதற்கும் ஏற்ற பற்களை மனிதன் பெற்றுள்ளான். என்ன நேர்ந்தாலும் மிருக உணவை உண்பதிலேயே சிலர் பிடிவாதமாக இருப்பார்கள். எனவே மனிதனுக்கு இரு கோரைப்பற்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒரு மனிதனின் உணவு மற்றொரு மனிதனின் விஷம் என்பது அனைவருக்கும் அறிந்ததாகும். மனிதர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முதலில் படைக்கப்பட்ட உணவின் மீதத்தையே ஏற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றனர். பகவான் இலை, மலர்கள், பழங்கள் போன்ற நிவேதனங்களை ஏற்றுக்கொள்கிறார். பகவத்கீதை 9.26 வேத நூல்களில் வரையறுக்கப்பட்டுள்ளது போல் எவ்வித மிருக உணவையும் பகவானுக்கு படைக்கக்கூடாது. எனவே ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட வகையான உணவை உண்ண வேண்டியவன் ஆவான். வைட்டமின் சத்து எனப்படும் பெயரளவு பொருள்களுக்காக மிருகங்களை அவன் தின்னக்கூடாது. ஆகவே உண்ணும் விஷயத்தில் வேறுபாட்டை காணாதவன் ஒரு பன்றியுடன் ஒப்பிடப்படுகிறான்.
ஒட்டகம் முட்களை உண்பதில் ஆனந்தப்படுகிறது. குடும்ப வாழ்வையோ அல்லது இன்பம் எனப்படும் உலகாயாத வாழ்வையோ அனுபவிக்க விரும்பும் ஒருவன் ஒட்டகத்துடன் ஒப்பிடப்படுகிறான். பௌதீக வாழ்வு முட்கள் நிறைந்ததாகும். எனவே ஒருவன் நியமிக்கப்பட்டுள்ள வேத விதிகளின் முறைக்கு ஏற்றவாறு மட்டுமே வாழ அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஜட உலகில் உள்ள வாழ்வு ஒருவனின் சொந்த இரத்தத்தை குடித்து பராமரிக்கப்படுகிறது. ஜட இன்பத்திற்குரிய முக்கிய கவர்ச்சி பொருளாக இருப்பது உடலுறவு வாழ்வாகும். உடலுறவை அனுபவிப்பது என்பது ஒருவனின் சொந்த இரத்தத்தை உறிஞ்சி குடிப்பதாகும். இந்த விஷயத்தில் இன்னும் அதிக விளக்கத்துக்கு அவசியம் இல்லை. முட்கள் உள்ள கள்ளிகளை மென்று தின்னும் பொழுது ஒட்டகம் அதன் சொந்த இரத்தத்தையும் உறிஞ்சி குடிக்கிறது. ஒட்டகம் சாப்பிடும் முட்கள் அதன் நாவை கீறி வாய்க்குள் இரத்தத்தை சுரக்கச் செய்கிறது. பச்சையான இரத்தத்துடன் கலந்து முட்களை உண்ணும் காரியத்தை ஒட்டகம் இன்பத்துடன் அனுபவிக்கிறது. அதே போலவே பல்வேறு விதங்களிலும் பணத்தை சம்பாதிப்பதற்காக கடினமாக உழைக்கும் பெரும் தொழிலதிபர்கள் அவர்களுடைய சொந்த இரத்தத்துடன் கலந்து அவர்களுடைய செயல்களின் முட்களை போன்ற பலன்களை உண்கின்றனர். எனவே இத்தகைய நோயுற்ற மனிதர்களை பாகவதம் ஒட்டகங்களின் வரிசையில் நிறுத்தியுள்ளது. மிருகங்களுக்கிடையிலும் மிகப்பெரிய முட்டாள் என்று புகழப்படும் மிருகம் கழுதையாகும். கழுதை மிக கடினமாக உழைத்து தனக்கென எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமல் அதிகமான பாரத்தை சுமந்து செல்கிறது. மனித வாழ்வு நன்மதிப்பை பெறுவதற்கென உள்ளதாகும். இவ்வாழ்வு அர்த்தடம் என்று அழைக்கப்படுகிறது அல்லது நன்மதிப்பை வழங்கக்கூடியது என்பது இதன் பொருள். ஆகவே வாழ்வின் மிக சிறந்த நன்மதிப்பென்ன? அது பகவத்கீதையில் 8.15 சுட்டி காட்டப்பட்டுள்ளது போல பரமபதம் அல்லது பகவானின் பாதத்தை சென்றடையும் நோக்கத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். கழுதைக்கு அதன் சுயநலம் எதுவென்று தெரியாததால் பிறருக்காக மட்டுமே அது கடினமாக உழைக்கிறது. மனித உறவில் உள்ள வாழ்வில் தனக்கு கிடைக்கக்கூடிய சொந்த நன்மையை மறந்துவிட்டு பிறருக்காக மட்டுமே கடினமாக உழைப்பவன் கழுதையோடு ஒப்பிடப்படுகிறான். பரக்மவைவர்த்த புராணத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. எத்தனாவது ஸ்லோகம் மாதாஜி? மாதாஜி 2வது காண்டம் 3வது அத்தியாயம் பதம் 19. ஓகே மாதாஜி, அந்த ஸ்லோகம் நீங்க படிங்க. படிச்சிடறேன் மாதாஜி. அசீதிம் சதுரஸ்சைவ லசாம்ஸ்தாம் ஜீவஜாதிஷு பிரம்மதபி புருஷை பிராப்யம் மானுஷ்யம் ஜன்ம பரியதயாத் தத் அபி அபலதாம் ஜாத தேஷாம் ஆத்மாபிமாமினாம் வராகாணாம் அநாஸ்ரித்ய கோவிந்த சரணம் துவயம். ஹரே கிருஷ்ணா. மனித வாழ்வு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருப்பதால் மேலுலகங்களில் உள்ள தேவர்களும் கூட சில சமயங்களில் இப்பூவுலகில் மனித உடலில் மட்டுமே ஒருவன் சுயநலமாக சுலபமாக பரமபதத்தை சென்றடைய முடியும். மேலுலகங்களில் உள்ள தேவர்களும் கூட சில சமயங்களில் இப்பூவுலகில் மனித உடலில் மட்டுமே ஒருவன் சுலபமாக பரமபதத்தை சென்றடைய முடியும். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த உடலை பெற்ற பின்பும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவனுக்குள்ள மறந்து போன நித்திய உறவை ஒருவன் மீண்டும் ஸ்தாபித்துக் கொள்வதில்லை என்றால் அவன் நிச்சயமாக தனது நலத்தை மறந்து போன முட்டாள் ஆவான். மனித உறவில் உள்ள இந்த ஜட உடல் 84 லட்சம் வகையான உயிரினங்களின் சக்கரத்தில் ஓர் உடலுக்கு பின் மற்றொன்றாக படிப்படியாக பரிணாம வளர்ச்சியின் மூலமாக அடையப்படுகிறது. இந்த முக்கியத்துவத்தை மறந்து பரிதாபத்திற்குரிய மனிதன் மற்றவர்களை அரசியல் விடுதலைக்கோ அல்லது பொருளாதார முன்னேற்றத்திற்கோ ஒரு தலைவனாக உயர்த்தி விடுவதற்காக தன்னை மாயையான செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்கிறான். அதில் தீங்கில்லை. ஆனால் வாழ்வின் உண்மையான நோக்கத்தை ஒருவன் மறந்துவிடக் கூடாது. சமுதாய மேம்பாட்டிற்குரிய அத்தகைய செயல்கள் அனைத்தையும் பகவானிடம் திரும்பி செல்வதற்குரிய செயல்களோடு பொருந்தும்படி இணைத்து விட வேண்டும். இதை அறியாதவன் தனது சொந்த நன்மையை கருதாமல் பிறருக்காக மட்டும் உழைக்கும் கழுதையோடு ஒப்பிடப்படுகிறான். கழுதைகள் பொதுவாக சமூக அந்தஸ்தில் கௌரவமான நிலையில் இல்லாதவர்களான வண்ணார்களால் வேலைக்கு அமர்த்தப்படுகின்றன. மேலும் கழுதையின் விசேஷமான தகுதி என்னவெனில் பெண் கழுதைகளிடமிருந்து நன்றாக உதை வாங்குவது அதன் வழக்கமாகும்.
ஆண் கழுதை உடலுறவை விரும்பும் பொழுது பெண் கழுதையிடமிருந்து அது உதை வாங்குகிறது. ஆயினும் அத்தகைய உடலுறவு இன்பத்திற்காக அது விடாமல் பெண் கழுதையே பின்தொடர்கிறது. எனவே பெண் பாலாரால் ஆளப்படுபவன் கழுதைக்கு ஒப்பிடப்படுகிறான். குறிப்பாக கலியுகத்தில் பாமர மக்கள் மிகவும் கடினமாக உழைக்கின்றனர். இந்த யுகத்தில் உள்ள மனிதன் பளுவுள்ள சுமைகளை தூக்குவதும் டோலா மற்றும் ரிக்ஷா வண்டிகளை இழுப்பதுமாகிய கழுதையின் தொழிலில் உண்மையாகவே ஈடுபட்டுள்ளான். பெயரளவேயான மனித நாகரிகத்தின் முன்னேற்றம் ஒரு மனிதனை ஒரு கழுதையின் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளது. பெரும் தொழிற்சாலைகளிலும் பட்டறைகளிலும் உள்ள தொழிலாளர்களும் கூட அத்தகைய களைப்பூட்டக்கூடிய தொழிலில்தான் ஈடுபட்டுள்ளனர். பகலில் கடினமாக உழைத்த பின் பரிதாபத்திற்குரிய தொழிலாளி மாதர் குலத்தால் உடலுறவு சுகத்திற்காக மட்டுமல்லாமல் பல்வேறு குடும்ப விவகாரங்களுக்காகவும் மீண்டும் உதைக்கப்படுகிறான். எனவே எவ்விதமான ஆன்மீக அறிவும் இல்லாத சாதாரண மனித சமூகத்தை நாய், பன்றி, ஒட்டகம் மற்றும் கழுதைகள் கொண்ட சமூகம் என்று ஸ்ரீமத் பாகவதம் சுட்டிக்காட்டியிருப்பது சிறிதும் மிகைப்படுத்தியதாகாது. அறியாமையில் உள்ள இத்தகைய பாமர மக்களின் தலைவர்கள் இந்த நாய்களாகவும் பன்றிகளாகவும் பூஜிக்கப்படுவது அவ்வளவு பெருமைக்குரியதல்ல. மனிதர்களாக வேடம் தரித்துள்ள இத்தகைய நாய் பன்றிகளின் மிகப்பெரிய தலைவனாக ஒருவன் இருப்பினும் கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தில் ஞானம் பெறுவதில் அவனுக்கு சுவை ஏற்படவில்லை எனில் அத்தகைய ஒரு தலைவனும் கூட ஒரு மிருகமே அன்றி வேறில்லை என்று பாகவதம் அறிவிக்கிறது. அவன் சக்தி வாய்ந்த அல்லது பெரிய மிருகமாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தின்படி அவனுடைய நாஸ்தீக சுபாவத்தின் காரணத்தால் அவன் மனிதனாக கருதப்படுவதே இல்லை. அதாவது நாய் பன்றிகளை போன்ற மனிதர்களின் அத்தகைய இறை உணர்வற்ற தலைவர்கள் மிருகங்களின் பண்புகளை அதிகமாக கொண்டுள்ள பெரிய மிருகங்கள் ஆவர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதஜி. தேங்க்யூ மதாஜி. ரொம்ப அருமையான ஸ்லோகம். மிக எளிமையான முறையில மிருகங்களோடு ஒப்பிட்டு மனித வாழ்வு எப்படி மிருகத்தனமாக இருக்கின்றது அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. இது ஒரு வெளிப்படையான கருத்துக்களை அவர் மறைச்செல்லாம் சொல்லல. நீங்க இப்படி பண்ணுங்க, இப்படி இருந்தா உங்களுக்கு இப்படி வரும் அப்படின்னு வேதங்கள் போல சொல்லப்படவில்லை. பாகவதம் அப்படிங்கிறது சில பிரபுபாதரோட பொருளுரை மொழிபெயர்ப்பு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அப்படி கண்ணத்துல அடிக்கிற மாதிரி இருக்கும். நான்லாம் மறைச்செல்லாம் சொல்ல மாட்டேன், நான் உண்மையை சொல்றேன். நீ இந்த இயக்கத்துல நீ முன்னேறினால் உனக்கு நன்மை, இல்லைன்னா உனக்கு கஷ்டம்தான். எப்படி கழுதை போல, ஒட்டகம் போல, பன்றி போல அப்படின்னு ஒவ்வொரு மிருகங்களையும் ஒப்பிட்டு காட்டுகிறார். எப்படி மனித வாழ்வானது மிருகங்களுக்கு ஈடாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத. ஏன்னா இன்னைக்கு பெயரளவு கல்வியில ரொம்ப போதை மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் ரொம்ப படிச்சிருக்கேன், பெரிய ஆபீசரா இருக்கேன், ரொம்ப சம்பளம் வாங்குற, என்ன மாதிரி யாரும் கிடையாது, இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கேன், இவ்வளவு பணம் இருக்கு, அரசியல்வாதிகள் நினைச்சுக்கிறாங்க எனக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் வெறும் கண் துடைப்பு. இந்த நாடக மேடையில இதெல்லாம் நிரந்தரமற்றது. இந்த நாடகம் முடிஞ்சதுன்னா எல்லாரும் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி பேசிட்டு போயிடணும். ஆத்மா மட்டும்தான் நிரந்தரம். நாம போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஆண், பெண், அரசியல்வாதி, டாக்டர் இதெல்லாம் ஜஸ்ட் தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. அதுல யாரும் பெருமை கொள்றதுக்கு இங்க சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஆனா அப்படி பெருமை கொள்ளும் மனிதர்கள் பெயரளவான கல்வி, அந்த கல்வியில அந்த கல்வி பட்டப்படிப்பை தாங்கியுள்ள மனிதர்கள் வேலைக்காக விண்ணப்பம் செய்து நாய்களை போல வீடு வீடா போய் எனக்கு வேலை கொடுங்க, வேலை கொடுங்க, வேலை கொடுங்கன்னு ஆபீஸா போறாங்க. அப்ப அவங்க எஜமானருக்கு ரொம்ப எல்லாம் விசுவாசமா இருக்கிறது கிடையாது. ஏன்னா வேலைக்காக போறவன் சம்பளத்துக்காக செய்யறான். எந்த ஒரு வேலைக்காரன்னு பாத்தீங்களா, நீங்க வீட்லயே ஆள் வச்சா கூட அவங்க கடனேன்னு தான் செய்வாங்க. அதனால எந்த திருப்தியும் இருக்காது. நாம செய்யற வேலையை நாம செஞ்சா மட்டும்தான் திருப்தி இருக்கும். ஆளை வச்சு செய்யும் போது நம்மளுக்கு முழு திருப்தி இருக்காது. அப்ப என்னன்னா பகை உணர்வு. அவங்களுக்கு நாம திட்டுவோம், நீங்க சரியா செய்யலேன்னு, அந்த பகை உணர்ச்சி இருக்கும். அவங்களும் கடனேன்னு செய்வாங்க அந்த சம்பளத்துக்காக. அப்ப இதெல்லாம் யூஸ்வலா நாம இந்த ஜட உலகில பாக்குற விஷயங்கள். எந்த வேலைக்காரரும் திருப்தியா ஆத்மாத்மா செய்ய மாட்டாங்க. ஆத்மாத்மா செய்யறது அப்படிங்கிறது ஆன்மீகத்துல மட்டும்தான். பகவானுக்கு செய்யும் சேவைகளே முழுமையானது. அப்போ இப்படி எல்லாம் உணவு விஷயத்துல அடுத்தது என்ன சொல்றாருன்னா, உணவு விஷயத்துல எதை வேணா சாப்பிட்றவங்க பன்றிகளோடு ஒப்பிடப்படுகிறார்கள். பன்றி என்ன பண்ணும், மலம் தின்னும். அதுக்கு போய் சக்கரை பொங்கல் கொடுத்தா கூட, நெய்யால் ஆன முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் கொடுத்தா கூட அது சாப்பிடாது. அப்போ இந்த பகவத்கீதையிலே நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, பகவான்
பகவானுக்கு என்ன படைக்கணும் அப்படின்னா பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சிதே பக்தியு பஹ்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மனக அப்படின்னு. ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு கனியோ இல்ல ஒரு ஒரு சின்ன கப்ல நீரோ, கங்காச்சே யமுனை செய்வ கோதாவரி நர்மதை சிந்து காவேரி சரஸ்வதி சந்நிதிம் குரு அப்படின்னு சொல்லி எல்லா புனித நீர்களையும் அதுல ஆவாகனம் பண்ணி அதை வரவழைச்சு பகவானுக்கு ஒரு துளசி இலை போட்டு அதுல பகவானுக்கு படைச்சா அதே போருன்றார். ஒரு துளசி இலை போதுன்றார். அப்போ இந்த தண்ணீர் அப்படிங்கிறது வந்து கண்ணீரா கூட நாம மாத்திக்கலாம். ஏன்னா பகவானை வந்து நாம உள்ளம் உருக வேண்டும் போது கண்கள்ல தண்ணீர் வரும். சில தூய பக்தர்கள் சொல்றாங்க பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரச்சிதே அப்படின்னு. இப்போ ஒரே ஒரு இலை, எந்த இலை? துளசி இலை. ஏன்னா துளசி இலை பவித்திரமானது, பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது துளசி இலை. அது ஒரு துளசி இலை நம்ம நாடு வந்து வெப்ப மண்டலம். இங்க வந்து எங்க வேணா துளசி வச்சா தாராளமா வரும். அப்ப துளசி வழிபாடு நம்மளுக்கு இன்றியமையாத, வைஷ்ணவர்களுக்கு இன்றியமையாதது. ஏன்னா துளசியை வழிபடும் போது பிரம்மஹத்தி தோஷம் போன்ற பெரும் பாவங்களும் நீங்கும். டெய்லி துளசிய வழிபட்டு ஆராதனை பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற பாவங்கள் எல்லாம் கழியும். அப்போ பகவான் வந்து அவங்க உள்ளத்துல ரொம்ப அழகா குடியிருப்பார். துளசி வழிபாடு நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது. அப்ப துளசி மகாத்மியம் அப்படின்னு நாம ஒரு நாள் படிக்கலாம். அப்ப துளசி வந்து பகவானுக்கு மிக மிக பிரியமானவள். அப்ப கங்கை போன்ற நதிகளும் நம்ம பாவங்களை தீர்க்கக்கூடியது. அப்ப அந்த கங்கை நீரை யாருமே வந்து சாப்பாடு இல்லாம கிடையாது. ஒரு ஒரு கப் தண்ணி இல்லாம எந்த வீட்லயும் இல்ல. அப்போ அதை வந்து பகவானுக்கு படைத்து நாம எடுத்துக்கும் போது அது வந்து பிரசாதமாக நாம் உட்கொள்ள முடியும். அது வந்து நம்ம உணர்வை தூய்மைப்படுத்தும். பிரசாதம் அல்லாத உணவை எடுத்துக்கும் போது என்ன ஆகும், நாம வந்து அந்த உணவு, ஒரு விவசாயி வந்து நிலத்தை உழுகின்றான். உழும்போது பல பூச்சிகள் அங்க கொல்லப்படுது. அங்க இருக்கிற செடி கொடிகள் மரத்தை எல்லாம் அகற்றித்தான் அந்த நிலத்தை பண்படுத்துவான். அப்போ அவன் வந்து அந்த தானியங்களை விதைத்து அது வளரும் போது அந்த செடியில நிறைய பூச்சிகள் எல்லாம் உண்டாகும். அதை கொல்றதுக்காக அவன் மருந்து அடிப்பான். அப்போ எவ்வளவோ ப்ராசஸ் போய்தான் நம்மளுக்கு அந்த தானியம் நம்ம கைக்கு வருது. அப்ப நிறைய பூச்சிகளையும் புழுக்களையும் கொன்று அப்புறம்தான் அந்த தானியமா வந்து அந்த தானியம் பல கை மாறிதான் நம்மளுக்கு வருது. நேரடியா விவசாயிகிட்ட இருந்து வர்றதில்ல. அப்ப அந்த விவசாயி வந்து நஷ்டப்படும் போது அவன் மனசுல இருக்கிற துன்பத்தையும் அது தாங்கி வருது. இப்படி எத்தனையோ பாவங்களை அந்த தானியங்கள் தாங்கி வரும்போது அதை நாம நேரடியா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பாவம் நம்மளுக்கு ஒரு பங்கு வரும். அப்போ அதுக்காக நாம என்ன பண்றது, பகவானுக்கு படைச்சு சாப்பிடும்போது அவர் அதை சுத்தப்படுத்தி தர்றார். அந்த பாவங்களை எல்லாம் போக்கி நம்மளுக்கு புனிதப்படுத்தி தருகிறார். ஏன்னா தானியங்கள் அப்படிங்கிறது அந்த செடிகளுக்கும் உணர்வு இருக்கின்றது. செடிகள் மரங்கள் கொடிகள் எதுகளுக்கும் உணர்வு இருக்கு. அப்ப அதையும் கொல்றோமே அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இங்க வந்து சிலர் சொல்லுவாங்க. நீங்க விலங்குகளுக்கு தானே உயிர் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா தாவரங்களுக்கும் உயிர் இருக்குன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்களே, அப்ப நாம அதை கொண்டுதானே நீங்க பத்திரம் புஷ்பம்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னாக்க நாம இப்படி சொல்லலாம். அதனாலதான் பகவான் வந்து அதை யாகமாக செய்ய சொல்றார். யஜ்ஞார்த்த கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தன தத்தர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சார அப்படின்னு சொல்றார். எதையெல்லாம் சாப்பிடுறோமோ அதையெல்லாம் வந்து பகவானுக்கு நைவேத்தியமா பண்ணும்போது அதுல இருக்கிற பாவத்தை போக்கி நம்மளுக்கு அதை பிரசாதமா தர்றார். சில முட்டாள்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பகவானுக்கு பசிக்கும் அதனால நாம தர்றோம், நான் தர்றேன் அப்படிங்கிற நான் என்கின்ற உணர்வு வந்துருது. பகவானுக்கெல்லாம் ஆத்மராமா, அவருக்கு பசியும் கிடையாது தாகம் கிடையாது. ஆனா நமக்கு நன்மை செய்ய வேண்டி அந்த அன்பை அவர்கிட்ட எப்படி பரிமாற்றம் செய்து கொள்ளுவது. அப்ப ஏதாவது நம்ம கொடுக்கும் போதுதான் அந்த அன்பு நம்மளுக்கு வெளிப்படுது. இப்ப கணவன் மனைவி இருந்தாங்க அப்படின்னா மனைவி வந்து கணவனுக்கு சேவை செய்ய நிறைய வேலைங்களை செய்யறாங்க, திருப்திப்படுத்துறாங்க, அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரும்போது அந்த அன்பு பரிமாற்றம் ஆகின்றது. அப்ப ஏதாவது ஒண்ணு கொடுக்கும் போது அந்த அன்பு வந்து நாம பரிமாற்றம் பண்றோம். கிருத்திக் கிருக்னாதி குக்கியம் ஆக்கியாதி பிரிச்சதி அப்படின்னு சொல்லி
கொடுப்பது, பக்தர்களிடமிருந்து அந்த தானத்தை ஏற்றுக்கொள்ளுவது, இந்த மாதிரி ரகசியங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது போல பகவானுக்கு நாம பழங்கள், பால், சர்க்கரை போன்றவற்றை, காய்கறிகள், தானியங்கள் இதெல்லாம் நாம பரிமாற்றம் பண்ணிக்கணும். அதை தான் உண்ண வேண்டும். மிருகங்களை உண்ணக்கூடாது. ஏன் மிருகங்களை உண்ணக்கூடாது? சாஸ்திரத்திலே பரிந்துரைக்கப்படவில்லை. மிருகங்களை உண்ணா நம்மளுக்கு குடல் ரொம்ப பெரிய குடல். அப்ப அந்த பெரிய குடல்ல டைஜஸ்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். நம்ம பல்லு காய்கறிகளை உண்ணத்தான் போதுமான அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. கூர்மையான பற்கள் கிடையாது. மிருகங்களுக்கு பாத்தீங்கன்னா கூர்மையான பற்கள் இருக்கும். அதனோட குடல் கம்மியா இருக்கும், அளவு கம்மியா இருக்கும். அது சீக்கிரம் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவு அதுக்கு குடல் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ எந்தெந்த உணவை எடுத்துக்கொண்டால் யாராருக்கு டைஜஸ்ட் ஆகுமோ, இன்னைக்கு குழந்தைங்கள்லாம், சின்ன பசங்க, காலேஜ் பசங்க, பிறந்த குழந்தையில இருந்து பாத்தீங்கன்னா கடைகள்ல வாங்கி மிருகங்களை வதைச்சு அதை ஓவன்ல தண்ணியில கூட போடாம ஓவன்ல போட்டு அப்படியே ட்ரையா கொடுக்குறாங்க. இதனால பல நோய்கள் உண்டாகுது. இத நிறைய யூடியூப்ல இன்னும் பல இது சொல்றாங்க. ஆனா யாருமே ஏத்துக்கிறது இல்ல. அந்த சுவைக்காக அவங்க அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தெரிஞ்சும் தெரியாம அந்த மாதிரி மிருகங்களை அப்படி சாப்பிடுறாங்க. மிருகங்களை சாப்பிடுறதுனால அவங்களுக்கு பாவம் மட்டும் வர்றதில்ல, அவங்களுக்கு உடல் பல வகையான நோய்களால துன்புறுகிறார்கள் பின்னாடி. ஏன்னா மிருகங்கள் டாக்டர்களே பரிந்துரைக்கிறாங்க. டாக்டர் இதுல புரோட்டீன் இருக்கு, நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு. ஏன்னா எவ்வளவுதான் படிச்சாலும் அவங்க ஆன்மீக நிலையில முன்னேற்றம் அடைந்தவர்கள் கிடையாது. அவங்க பௌதிகவாதிகள் தான். அதனால அவங்க சொல்றாங்க. ஏன்னா பால், தயிர், டோஃபு, அந்த பால் கட்டி, இதுல எல்லாம் ஏகப்பட்ட விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இயற்கையான அந்த பொருட்களோட ஒத்து வாழாம மிருகங்களோட பரிமாண வளர்ச்சியில தடை பண்ணும்போது அது ரொம்ப துன்பப்படுது. மற்ற உயிர்களை கொள்ள நம்மளுக்கு அனுமதியே கிடையாது. ஒவ்வொரு உயிராளிகளோட வாழ்க்கையில யாருமே தலையிடக்கூடாது. இப்ப ஒருத்தருங்களை நீங்க கொலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஆத்மா அந்த உடல்ல எவ்வளவு ஆண்டு காலம் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த துர்மரணம் அந்த ஆத்மாவுக்கு இடையூறா இருக்கு. எந்த உயிர்வாளியோட எந்த உடல்ல இருந்தாலும் சரி, அவங்கள கொலை பண்றக்கோ இல்ல அந்த பரிமாண வளர்ச்சியில தடை பண்றக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா பகவான் தான் எல்லாத்தையும் படைக்கிறார், காக்கின்றார், அழிக்கின்றார். அவருக்கு மட்டுமே உரிமை இருக்கின்றது. இடையில நாம ஒருத்தர் கொல்றதுக்கு அருகதையே கிடையாது. அப்ப அந்த மிருகங்களோட வாழ்க்கை இவ்வளவு காலம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட உடல்ல இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட விதி. ஆனா அதுல இடையூறு செய்யும் போது அந்த ஆத்மாக்கு மீண்டும் அந்த உடலை எடுக்க வேண்டி வருது. அப்ப அந்த பாவத்தை கொல்றவன் ஏத்துக்க வேணும். அப்ப இதுல கொல்லுபவன், அந்த கொல்லுவதற்கு உதவி செய்பவன், அதை உண்பவன், அதை பரிமாற்றம் செய்பவன், இப்படின்னு 5 பேருக்கு அதுக்கு தண்டனை உண்டு. அதை பரிமாறுபவன் அப்படின்னு சொல்லி, அதை சமைத்து பரிமாறுபவன், இதுக்கு 5 பேருக்கும் தண்டனை உண்டு. அப்ப பாவம் அப்படின்னு தெரிஞ்சு நாம பண்ணினா அதுக்கு பரிகாரமே கிடையாது. எந்த ஜென்மத்திலையும் நம்ம பரிகாரம் பண்ண முடியாது. அப்புறம் அந்த தண்டனைய நாம வேற விதமா அனுபவிச்சே ஆகணும். மாம்ச அப்படின்னா, மாம் அப்படின்னா நான், என்னை கொள்ளுபவனை நான் அடுத்த பிறவில நான் கொள்ளுவேன் அப்படின்னு தான் மாம்ச அப்படின்னு பேர் வந்தது. இப்போ யவனர்கள், முஸ்லிம்கள், அவங்க எல்லாம் ஒரு ஆடியோ, ஒரு மிருகத்தை பலியிடும் போது, கோழியோ பலியிடும் போது என்ன சொல்லுவாங்களாம்? மந்திரம் சொல்லுவாங்களாம். ஆனா அந்த மந்திரத்தோட மீனிங் என்னன்னா, இந்த ஜென்மத்துல நான் உன்னை கொள்கிறேன், அடுத்த ஜென்மத்துல நான் உன்னை கொள்வேன் அப்படிங்கறதானா. ஆனா அவங்க வேற யாருகிட்டையும் மாமிசம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஆனா அவங்க குரான்லயும் சொல்லப்பட்டிருக்கு உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு. அதே போல பைபிள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. பழைய பைபிள்ல, புதிய ஏற்பாடு கிடையாது, பழைய பைபிள்ல சொல்லிருக்கு உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு. அப்ப எல்லா சாஸ்திரங்களும் கூறுவது எல்லாம் ஒண்ணுதான், மற்ற உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு. அப்ப மாமிசம் சாப்பிடுறவங்க கண்டிப்பா பாவம் செய்தவர்கள். அதை துன்பமாக ஏதோ ஒரு வகையில் அனுபவிக்க வேண்டும். அப்ப துன்பம் வந்த அப்புறம் ஐயோ ஐயோன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, உணவை, ஒரு மனிதன் குறிப்பிட்ட வகையான உணவை உண்ண வேண்டியவன். அதே போல இங்க ஒட்டகம்,
அடுத்தது ஒட்டகத்தோட எப்படி ஒப்பிடுறாரு அப்படின்னா, ஒட்டகம் கள்ளி முல்லை சாப்பிடுது. கள்ளி முல்லை சாப்பிடும்போது அந்த முட்கள் குத்துறதுனால நாக்குல இருந்து ரத்தம் வரும். அப்ப அந்த ரத்தத்தோட சுவையை அதை நினைச்சுக்குது, கள்ளி முள்ளுல இருந்துதான் வருது அப்படின்னு சொல்லி அதை அதிகமா கடிச்சு மேலும் மேலும் அதை உண்ண விரும்புது. இது போலத்தான் முட்டாள் மனிதன் என்ன பண்றான்னா, கடுமையாக உழைக்கின்றான் கழுதையை போல. கழுதை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கட்டு புல்ல கட்டி விட்டுருவான் அந்த வண்ணான். அப்ப அந்த அந்த குச்சியில கட்டுனது வந்து ஒரு அடி தூரம் இருக்கும். அப்ப அது நகர நகர ஒரு அடி நகர்ந்துட்டே போகும். இப்படி அது வந்து அவனுக்கு மண்ணானோட வீட்டுல இருந்து குளத்து வரைக்கும் அவன் எங்க துவைக்க போறானோ அது வரைக்கும் அந்த பொதி மூட்டையை சுமந்துட்டே போகும். அப்ப அந்த கழுதைக்கு அறிவு கிடையாது, நான் சுதந்திரமானவன், நான் வந்து இந்த இடத்த விட்டு போனா எங்க வேணா புல் இருக்கு, நான் சாப்பிட்டுக்கலாம், இவனுக்கு அடிமையா இருக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படிங்கிற அறிவு கிடையாது. அப்ப அது என்ன பண்ணுனா, அந்த ஒரு கட்டு புல்லுக்காக பொதி மூட்டை சுமந்துட்டு போயிட்டே இருக்கும். அது போலத்தான் இந்த முட்டாள் மனிதன் கடுமையா உழைக்கிறான், வேர்வை சிந்தி கடுமையா உழைக்கிறான். அவன் ரத்தத்தை அவனே சாப்பிட்டுக்கிறான். அந்த வியர்வையில் வரக்கூடிய அந்த பணத்தை அவன் நினைச்சுக்கிறான், ஆஹா எவ்வளவு பணம் சம்பாரிச்சிட்டேன். ஆனா அது அவனோட ரத்தம் தான், அதைவே அவன் சாப்பிடுறான் கழுதை போல. அப்ப கழுதை, முட்டாள் கழுதை நினைக்குது நான் இவனுக்கு அடிமை அப்படின்னு. அப்ப இங்க யாருமே பெண்களுக்கோ இல்ல முதலாளிக்கோ அடிமை கிடையாது. அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏக்கரா நிலம் இருந்தா போறோம், 2 பசுமாடு இருந்தா போறோம், ஒரு காளை இருந்தா போறோம். அவங்க வந்து சுய திருப்தி உடையவர்களாக நிம்மதியா வாழலாம். யாருக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அத்தியாவசிய தேவைகளை மட்டும் நிறைவேற்றி கொண்டு இந்த மனித வாழ்வை அவங்க முழுமையாக பயன்படுத்த வேண்டும். மனித வாழ்வு என்பது கழுதை போல, ஒட்டகம் போல, இல்ல பன்றிகள் போல இருப்பதற்காக அல்ல. இது வந்து ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து பகவானிடம் வீடு பேறு அடைவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த மனித உடல் என்னும் கருவி. அதை சரியா உபயோகப்படுத்தலைன்னா நம்ம வாழ்க்கை பன்றிகளைப் போலையும், நாய்களைப் போலையும், கழுதைகளைப் போலையும், ஒட்டகத்தை போலந்தான் இருக்கும் அப்படிங்கறது சில பிரபாதர் இங்க சொல்றாரு அழகா. ஏன்னா கழுதைக்கு வந்து எந்த சுயநலம் கிடையாது, இருந்தாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றப்படுகிறது. அப்ப 84 லட்சம் உயிரினங்கள்ல இந்த படிப்படியா பரிமாண வளர்ச்சி அடைந்து மனித பிறவி கடைசியா வருது. அப்ப இது வந்து அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்லி வேதாந்தத்தின் முதல் சொல் என்ன அப்படின்னா, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் ஒருவன் ஈடுபட வேண்டும். இப்போ ஒரு கழுதை வந்து பெண் கழுதையோட உறவு கொள்ள போகும்போது அந்த பெண் கழுதை அந்த பின்ன காலை வச்சுட்டு ஓங்கி ஒரு உதைக்கும். உடனே அது கால்னு கத்திட்டு ஓடிடும், மறுபடியும் வரும். இது போலத்தான் மனித வாழ்க்கை. ரொம்ப கடுமையா ஒரு ஆண் உழைப்பான், உழைச்சிட்டு அவன் ரொம்ப தூரம் இருக்கும். இப்ப மும்பைல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மணி நேரம் பஸ்ல பயணம் செஞ்சு மறுபடியும் ட்ரெயின் பிடிச்சு அவன் ஆபீஸ்க்கு போய் அங்கிருந்து மறுபடியும் அந்த ட்ரெயின்ல ஏறி மறுபடியும் பஸ்ல வீட்டுக்கு வந்து அவன் வந்து அந்த களைப்பு போவதற்காக மனைவியுடன் இன்பம் அப்படின்னு உடலுறவை அதுல ஈடுபடுவான். அவன் அப்போ இந்த 2 விதமாக அந்த பெண்கள் ஆண்களுக்கு தொந்தரவா இருக்காங்க. பகல்ல வந்து அவன் சேமித்த சேமிப்பை செலவு பண்றதுல அந்த பெண் பகல்ல அவனை ஒரு விதத்துல யூஸ் பண்றான். இரவுல வந்து அவனோட சுக்கிலத்தை ரத்தமாக அந்த சுக்கிலத்தை வந்து வீண் பண்றான். இப்படி பெண்ணானவள் பெண் கழுதைக்கு ஒப்பிடப்படுறாங்க. அப்ப இதுதான் அந்த ஆண்களோட வாழ்க்கை இப்படி வீணாகிறது. குடும்பம்னு சொல்லி உழைக்கிறாங்க, உழைச்சு பெண்களுக்கு பூர்த்திகளை தேவை செய்யறதையும் குழந்தைகளுக்கு தேவை செய்யறதிலும் அவங்க ஈடுபடுறாங்க. ஆனா இதுலயே முழுமையாக ஈடுபட்டு வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ஒன்னே அடையிறது கிடையாது, சூன்யம். அப்ப மறுபடியும் அவங்க வந்து இந்த மனித பிறவியை சரியாக உபயோகப்படுத்தாதனால மறுபடியும் மோசமான ஒரு பிறவி. இந்த மனித பிறவியை சரியா உபயோகப்படுத்தலையா, உனக்கு எதுக்கு மனித உடல்? அப்ப நீ எப்படி கழுதியா உழைச்சியோ அப்ப கழுதியா நீ மறுபடியும் பிறந்துக்கோன்னு சொல்லி கழுதி உடல்ல அவங்களோட ஆத்மா புகுத்தப்படுகிறது வலுக்கட்டாயமாக. இப்படி ஒருத்தரோட உடம்பும் இப்படி நிர்ணயிக்கப்படுகின்றது இயற்கையோட சட்டத்தால. இயற்கையோட சட்டம் பகவானால கண்ட்ரோல் பண்ணப்படுது.
அப்ப இயற்கையோட சட்டம் பகவானோட கண்ட்ரோல் இருக்குது. அந்த இயற்கை சட்டம் நம்ம வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்குது. இப்படி நாய், பன்றி, ஒட்டகம், கழுதைகள் கொண்ட சமூகம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. ஏன்னா இங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற மனுஷங்களுக்கு ஒரு தலைவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தவனா இருந்தானா, அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் ராஜ ரிஷிகளா இருந்தாங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க, நீங்க வந்து விரதம் இருக்கணும், பகவானை வழிபடணும், வேதத்தின் கொள்கைகளை ஃபாலோ பண்ணணும், தர்ம அர்த்த காம மோக்ஷ என்னதான் நீங்க அனுபவிக்கணும் விரும்பினாலும் கடைசியில மோட்சத்தை அடையணும். அதுக்காக நீங்க உங்க வாழ்க்கையில சில விரதங்களை இருங்க, பகவானை வழிபடுங்க, ராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியங்களை கேளுங்க, பகவானோட சிந்தனையில எப்பவும் இருங்க, பகவானை பற்றி கேட்டுக்கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாக்கள் எல்லாம் வலியுறுத்தினாங்க. ஆனா இந்த காலத்து தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, மிருகங்களுக்கெல்லாம் தலைவரான ஒரு பெரும் மிருகமா இருக்கிறார். ஏன்னா அவங்க நாத்திகவாதிகளா இருக்கிறாங்க தலைவர்கள். அப்ப எப்படி அவங்களுக்கு கீழே இருக்கிற யதா ராஜா ததா பிரஜா, ராஜா எப்படியும் மக்கள் அப்படித்தான். அப்ப அவன் ஒரு போக்கிரி திருடனா இருந்தா கீழே இருக்கிறவங்க எல்லாம் அவனை விட கொஞ்சம் கம்மியா, ஒரு மந்திரி வந்து அவனை விட கம்மியா திருடுவான். அப்போ அசிஸ்டன்ட், அவனோட அசிஸ்டன்ட் அதை விட கம்மியா திருடுவான், அவனுக்கு கீழே இருக்கிற ஆபீசர்ஸ் அதை விட கொஞ்சம் கம்மியா திருடுவான். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளியே. இப்படி நாடு போயிட்டு இருக்கு. அப்ப இது வந்து கீழ் நோக்கி செல்லும் போது எந்த அளவுல அது கீழ் நோக்கி செல்லும் அப்படின்னா, கலியுகத்துல அதர்மங்கள் மேலோங்கி நிற்கும். அப்போ மனுஷனே அடிச்சு தின்ற அளவுக்கு ரொம்ப கலிகாலம் முத்தும் போது இங்க வந்து வறட்சி, துன்பம், அறியாமை அப்படிங்கிறது ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கும். நாம ஏதோ 5000 வருஷம் கடந்து இந்த கலியுகத்துல இருக்கோம், 4,35,000 ஆண்டுகள்ல. அதனால சீக்கிரமா நாம விழிப்புணர்வுடன் நம்மளோட ஆத்மாவை இனியும் இங்க வந்து கொண்டு வராம பிறவாமை என்கின்ற வரத்தை கொண்டு நாம் ஆன்மீக உடல் எடுத்து ஆன்மீக உலகத்திற்கு போக வேண்டும். அதைத்தான் அங்க ஸ்ரீல பிரபுபாதர் வலியுறுத்துறார். அடுத்தது பதம் 20. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ரொம்ப 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 தெளிவா எடுத்து சொல்லிட்டீங்க மாதாஜி. ஒரு திருந்தாத மனுஷனை எவ்வளவு ஒரு இதை கேட்டு நீ திருந்தல அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் மிருகங்க தாங்க மாதாஜி. சொல்லிருக்காரு மாதாஜி. ஆனாலும் அதை நீங்க எடுத்து இன்னும் மறுக்க தெளிவா எங்களுக்கு கொடுக்குறீங்க பாருங்க. ஆனா அதுவும் இதுலயும் நேற்று புரியல தெரியல அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். இன்னுமே நிறைய மிருகங்களோட மனித வாழ்வை ஒப்பிட்டு சொல்றாரு. எப்படி ஒரு தவளை கத்துது, அது வந்து பாம்பை தன்னிடத்தை வரவழைக்கின்றது, மரணத்தை வந்து தன்னை நோக்கி வரவழைக்கின்றது. அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களை பேசுபவர்கள் மரணத்தை நோக்கி வெகு விரைவில் செல்கிறார்கள். அப்புறம் அன்னமானது எப்படி பால் தனியா தண்ணீர் தனியாக உட்கொள்கிறதோ எவ்வளவோ கலங்கங்கள். சொல்லுங்க. அந்த பேச்சுக்கள்னு சொல்றீங்கல்ல? ஆமாங்க. அது எது மாதிரி பேச்சுக்கள் மாதாஜி? பௌதிகமான பேச்சுக்கள் எல்லாமே தவளையோட பேச்சுக்களாக ஒப்பிடப்படுது மாதாஜி. பகவானை பற்றி பேசாத எந்த பேச்சும் எல்லாமே தவளையோட பேச்சுதான். தவளையோட பேச்சு. ஆமா. தவளை வந்து எப்படி கத்திட்டே இருக்கும். அது கத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பாம்பு வந்து தவளை இருக்கிற இடத்த சீக்கிரம் தெரிஞ்சுக்குது. சாப்பிட. ஆமா. அது மரணத்தை தானாக வரவழைத்துக் கொள்கிறது. ஆமா. நாம எப்படின்னா பகவானை பற்றி பேசாத எந்த பேச்சும் நம்மளுக்கு விளைவை தரக்கூடியது. இப்ப நாம இங்க வந்து பகவானை பத்தி பேசாம உக்காந்துட்டு பக்கத்து வீட்டு ஒரு பெண்ணை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப இது வந்து நம்மளுக்கு திருப்பி என்ன பலன் தரும்? நீதானே பேசுன, நீதானே என்னை வந்து பேசின. அப்போ அவங்களே சொல்லாட்டியும் கூட நாம வேற எதை பத்தி பேசினாலும் அதுக்குரிய பலன், பாவ பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஆமா. இப்ப ஒரு அரசன் வந்து ரொம்ப தவறு செஞ்சுட்டான். அப்போ அவன் பாகவதம்
பகவத்கீதை இதெல்லாம் கேட்டு ஒரு முனிவர்கிட்ட, ம், ஓ நாம ம், ரொம்ப பாவம் பண்ணியிருக்கோம், ம், அதனால நான் வந்து ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ம், யாகம் ஒன்றை வளர்த்துறான். ம், யாகங்கள் வளர்த்தும் போது அன்னதானம் செய்யப்பட வேண்டும், அதுதான் ம், முறை. அப்ப அவன் வந்து ம், ஒரு பெரிய அன்னதான கூடம் வச்சு அந்த ம், யாகத்துல பங்கேற்றவர்கள் எல்லாம் போய் அங்க சாப்பிடலாம். பொதுமக்கள், முனிவர்கள் ம், அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க ம், அவனை வாழ்த்திட்டு போறாங்க. ம், அப்போ அப்போ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கருடன் ஒரு பாம்ப, ம், ஒரு கழுகு வந்து பாம்பை தூக்கிட்டு போகுது. ம், அந்த பாம்போட விஷம் அந்த ம், கருடன் கொத்தப்பட்டதுனால அந்த பாம்பு விஷத்தை கக்குது. அது ம். கீழே வந்து ஒருத்தர் பிளேட்ல விழுந்துருச்சு. அந்த அன்னதானத்துல ஒருத்தர் ஓ, பிளேட்ல விழுந்துருச்சு. அவர் அதை கவனிக்கல. ஆனா அதை ம், சாப்பிட்டுட்டாரு, சாப்பிட்டு இறந்துட்டாரு. அந்த ம், துறவி, அவர் ஒரு துறவி. ம், அப்போ இவர் ஏன் இறந்தாருன்னு பலருக்கு தெரியல. ஆனா இத வந்து இன்னொரு துறவி ஒருத்தர் வர்றாரு. அந்த அன்னதான கூட எங்க இருக்கு, எனக்கு ம், பசிக்குது, நான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பாட்டிய கேக்குறாரு. அந்த வழியா போன பாட்டிய. அந்த ம், பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, அங்க அந்த மரத்துக்கு பின்னாடி அந்த ம், அன்னதான கூட இருக்கு. ஆனா நீங்க ம், அங்க போய் சாப்பிட்டீங்கன்னா, போன போன ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு துறவி ஒருத்தர் இறந்துட்டாரு. ம், எதுக்கும் பார்த்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு ம், சொல்றாங்க. அப்போ ம், இங்க யமதர்மன், சித்திரகுப்தன் வந்து இந்த ம், பழி யாருக்கு உண்டாகும்? ம், ஏன்னா இது ராஜாவோட சூழ்ச்சி கிடையாது, அந்த துறவி ம், இறந்தது. அது ம், எதேச்சையா நடந்தது. ஆனா ம். மிருகங்களுக்கு வந்து எந்த பாவம் புண்ணியம் கிடையாது, கர்மா கிடையாது. கிடையாது. ஓ, மனிதர்களுக்கு மட்டும்தான் கர்மா இருக்கு. ஓ. அப்ப இந்த பாவத்தை யார் மேல போடுறதுன்னு ஒரே இல்ல கன்ஃபியூஷனா மாதாஜி, இருந்தது. ஒரு நிமிஷம் மாதாஜி. ம். இப்ப பாவம் புண்ணியம் மிருகங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க இல்லையா? கிடையாது மாதாஜி, கிடையாது. அத இல்ல, கிடையாதுன்னு சொல்றீங்கல்ல. பட் ஆமா, நாமெல்லாம் ஏதோ ஒரு பாவம் செஞ்சு அந்த பிறவிகள் எல்லாம் எடுத்துதான் மனித பிறவிகள். ஆமாங்க. அப்போ அது எப்படிங்க மாதாஜி? அது பரிணாம வளர்ச்சியில 84 லட்சம் பிறவிக்கு அப்புறம் தான் மனித பிறவி. ஓஹோ, ம். நீங்க சரி. முதல்லயே பல பிறவி எடுத்திருக்கீங்க. புல்லா, பூண்டா, புழுவா, மரமா, ஆமா. பல்விருகமா. ம், ம். அப்புறம் தான் கடைசியா மனித பிறவி. அப்ப அந்த மனித பிறவி எதுக்கு கிடைச்சிருக்கு? அபூர்வமான இந்த உடம்பு. அதனாலதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. பிறகு அப்ப அரிது. ம், இந்த ம், பிறவியில வீண் பேச்சுக்கள் பேசுறதுனால நம்மளுக்கு எதிர்பலன்கள் தான் கிடைக்குது. அப்ப ம், பகவான் பற்றி பேசும்போதும் கேட்கும் போதும் நம்மளுக்கு புண்ணிய பலன்கள் கிடைக்கும். பக்தி ம். புண்ணியம். அதாவது பக்தி ஆ, புண்ணியம்னா அதுக்கு மறுபடியும் ஏதோ ஒரு ஆஹ் ம். பக்தி புண்ணியத்துல வந்து சாதாரண மன- புண்ணியம் மாதிரி நமக்கு பிரதிபலன் கிடைச்சிட்டே இருக்காது. ம், 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 ஏன்னா நம்மள கர்மாவோட செயல்களோட பலன்கள் ம், எல்லாம் அதுல முறியடிக்கப்பட்டு விடும். தீயில ம், எரியறது போல சாம்பலாயிரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா கருடனுக்கோ இல்ல அந்த பாம்புக்கோ தண்டனை கொடுக்க முடியாது. அப்ப இந்த தண்டனை யாருக்கு போய் சேரும்? அரசருக்கும் போக முடியாது. இது எந்த கணக்குல போடுறதுன்னு அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பாட்டி வந்து சொல்றாங்க, ஆஹ் இந்த மாதிரி இறந்துட்டான் அந்த ம். அரசன், என்ன பண்ணான்னு தெரியலன்னு சொல்லும்போது அந்த பாவத்தோட ம். பலன் அந்த பாட்டிக்கு வந்துருது. ஆஹா, ஆ. இப்படி பல பேர் பேசுறாங்க. அந்த ம். பல பேருக்கும் இது பகிர்ந்தளிக்கப்படுகிறது இந்த பாவம். இல்லைங்க, அவங்க ம். பாட்டி பாவம் தானே, தெரியாதல்ல, இருக்கிறது சொன்னது கூட பாவமா? இல்ல, இது வந்து கற்பனையில நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு பகவானை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கிறப்போ நீங்க ஏன் ம். தேவையில்லாம பேசணும்? இன்னொருத்தரை பத்தி நீங்க பேசும்போது இல்லைங்க, நீங்க அவங்க அதுக்கு சாப்பாடுக்கு கூப்பிட்டேன், எங்கன்னு கேட்டாங்க, சொன்னாங்க. அதை ஆனா மட்டும் அவங்க சொல்லிட்டு விட்டுருக்கணும். இறந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்காது அப்படின்ற இது இருக்குமல்ல, அதெல்லாம் அப்படிதானே? அதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சிக்கு உட்பட்டது கிடையாது மாதாஜி. அதுதான் ஓகே, சொல்றோம். ஓகே, உம் ஓகே, ஓகே. நம்மளுக்கு இல்ல, வந்து அந்த அந்த ஆம், பாட்டிக்கு பாவம் வந்ததுன்னு சொன்னீங்களே, அதுக்காக கேட்டேன். அதுதான் சொல்றேன். அந்த பாட்டிக்கு முழு பாவம் கிடையாது. இப்படி நிறைய பேர் பேசியிருப்பாங்க இல்லையா? அப்போ ஆ, ஆ. பேசினவங்களுக்கெல்லாம் அந்த பாவம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ம், இப்போ ம், இன்னொன்னு ம், நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ம், ம், இப்போ ஒரு பிச்சைக்காரரு, ஒரு முனிவர், அவர் வந்து ம், பிச்சை எடுத்துதான் அவர் உணவு அருந்தணும். ம், ஆஹ் அப்போ பிச்சை எடுக்கிறப்போ அங்க ஒரு நிறைய பேர் பேசுறாங்க. ம், இது என்ன கை கால் நல்லா வச்சுக்கிட்டு நீ பிச்சை எடுக்கிறேன்னு சாதாரணமா பேசுறாங்க. ஒருத்தர் ரொம்ப கடுமையா பேசுறான். ஏயா ம், உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? வந்து ம், உக்காந்துக்கிற தானோ?
அப்படின்னு ரொம்ப கேவலமா, ஏன்னா அவருக்கு கொஞ்சம் புண்படுத்தினா சிலரோட முகம் மாற்றம் அடையணும், அப்பதான் சிலருக்கு திருப்தியா இருக்கும். அது வரைக்கும் பேசுவாங்க. அப்ப இவன் வந்து அந்த நோக்கத்துலதான் பேசலாம். இவர் ஏதாவது ரொம்ப புண்பட்டு அப்படியே மனசு சுருங்கி திருப்பி ஏதாவது அவங்க பேசினாதான் சிலருக்கு திருப்தியா இருக்கும். ஓ, அப்பதான் இவங்க புண்பட்டு இருக்காங்க, நாம சொன்னது உரைக்குது அப்படிங்கிற மாதிரி சிலர் எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ரியாக்ஷன் காட்டுற வரைக்கும் இவன் பேசலாம்னு சொல்லி பேசுறான். ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. அப்போ பக்கத்துல இருந்தவர் கேக்குறாரு, ஏங்க உங்களை இவ்வளவு கேவலமா திட்டுறானே, நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. இல்ல எனக்கு வந்து அவர் வந்து முக்காலம் உணர்ந்த ஞானி. போன ஜென்மத்துல வந்து எனக்கு செய்த பாவத்தோட விளைவு நான் 20 சவுக்கடி வாங்கணும்னு இருக்கு. அவன் வந்து ஒரு தடவை பேசினா 1 சவுக்கடி குறைஞ்சிருச்சு, 2 தடவை பேசினா 2 குறைஞ்சிருச்சு. இப்படி வந்து 20 தடவை பேசுறப்ப எனக்கு 20 குறைஞ்சிருச்சு. அதனால நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது போல யார நாம பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஜட வாழ்க்கையில வந்து எதுவுமே வந்து எந்த செயலுக்கும் பிரதிபலன் உண்டு. நாம் செய்வது, காண்பது, சொல்வது, நினைப்பது கூட இந்த கலியுகத்துல கிடையாது. நீங்க வந்து ஒரு தவறான செயலை நினைத்தீங்க அப்படின்னா அதுக்கு பலன் கிடையாது. ஆனா மற்ற 3 யுகங்கள்ல நீங்க தவறாக நினைத்தாலும் அதற்கு தண்டனை உண்டு. ஆனா இந்த கலியுகத்துல பகவான் அதை குறைச்சிட்டாரு. ஏன்னா கலியுகம் வந்து ரொம்ப மோசமானது. அதனால அந்த நீங்க எவ்வளவு தூரம் மனசுல நினைக்கிறீங்களோ அத வந்து செயலாக வடிவெடுக்கும் போது அதுக்கு தண்டனை உண்டு. ஏன்னா மனசுதான் காரணம். நீங்க ஒரு செயலை வந்து 10 தடவை நினைக்கும் போது அது செயலா கண்டிப்பா மாறிடும். புலன்கள் கட்டுப்படாது. மனதுல யோசிக்கிறது வந்து செயலாக வெளிப்பட்டுரும். அதனால மனதை கட்டுப்படு. சொல்லுங்க. அவங்க இப்ப திட்டின அவர் வந்து பிச்சைக்காரனை திட்டுறாரு இல்லைங்களா, அவரு சிறந்த யோகியா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, நான் வந்து அவன் சொன்னது என் காதுலயே போட்டுக்கல, அவன் போட்டதை அவனே எடுத்துட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொன்னாங்க இல்லைங்க ஒரு தடவை கூட. ஒருத்தர் வந்து கர்மம் வந்து அவனுக்கே போகுது. ஆமா, ஒருத்தர் வந்து பிச்சை போட்டா அவர் எடுத்துக்கிறாரு. ஆமா, இப்ப 10 ரூபா போட்டீங்கன்னா அவர் எடுத்துக்கிறாரு, போடலைன்னா அவர் ஒன்னும் அவருக்குரியது கிடையாது. அது போல ஒருத்தர் எச்ச துப்புறான் அப்படின்னா அத அவர் எடுத்துக்கல. அது போல நாம எதை எடுத்துக்கொள்கிறோமோ, இப்ப நம்மள யாராவது பேசினா அது நம்ம உள்ளத்துல எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த பேச்சு நம்மளுக்கு காயப்படும். நீங்க உள்ளத்துல எடுத்துக்காதப்போ அத பத்தி கண்டுக்கவே மாட்டீங்க. அது மாதிரி இங்க பாவங்கள் மற்றவர்களை பேசும்போது அதுக்கு ஒரு பிரதிபலன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் a ரியாக்ஷன். அப்போ ஒருத்தரை பத்தி பேசும்போது அவங்களுடைய பாவத்தின் பங்கை நாம பங்கு போட்டுக் கொள்கின்றோம். அப்ப ஒரு வீட்டுல வந்து அவ வந்து ஓடிட்டா, வேற ஒருத்தவங்க கூட போறா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பங்கு நம்மளுக்கு வந்துரும். அப்ப ஜட செயல்கள் யார பத்தி பேசுறதும் நாம யோசிக்கணும். ஏன்னா பகவானை பத்தி பேசுறதுல நம்மளுக்கு நன்மை உண்டாகும். ஆனா வேற எந்த விஷயத்தை பேசினீங்களாலும் அதனால தீமைதான் உண்டாகும். சோ அதனால எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். பக்தர்கள் வந்து வேற எதை பத்தியும் பேசுறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தவங்க நியாயத்தை பேசக்கூடாது. அடுத்தவங்க நியாயத்தையும் இல்ல, நாம எதுக்காக ஜட செயல்கள் பேசணும்? அதனால நம்மளுக்கு ஆசைகள் அதிகரிக்கும் இல்லைங்களா, அதனால துன்பம் வரும். ஆசை வந்து பேராசையாகும், அதனால துன்பம் வரும். காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவக குரோதாத் பவதி சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரக, இப்படி தொடர்கதையா போயிட்டே இருக்கும். அது புத்தி நாசமாக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்தே மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்தே மாதாஜி. நான் முதல்ல இருந்தே இருக்கேன் மாதாஜி, நீங்க பாத்தீங்களா இல்லையோ தெரியல மாதாஜி. என்ன இருந்தாலும் நடுவுல இந்த கொங்கு தமிழ் வந்துடுது பாருங்க. அவங்க மேம் இப்ப ஏதோ ஒரு மாதாஜி சொன்னாங்க, அடுத்தவங்க நியாயத்தை பேசக்கூடாது. இதெல்லாம் சென்னையில இல்ல மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கொங்கு தமிழுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன மாற்றோட நீங்க விளக்குறது சூப்பர் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அது நேச்சர் வந்துருது. அழகா சொல்றாங்க அவங்க, அடுத்தவங்க நியாயத்தை பேசக்கூடாது. ஓகே மாதாஜி.
சரி, ஒரே let's அடி. go to சூப்பர் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. thank you மாதாஜி. let's go to பதம் 20 மாதாஜி. இப்ப அது இது புரிஞ்சுதுங்களா ஜெயந்தி மாதாஜி? ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா இது மாதாஜி. அடுத்தது போலாங்களா? மாதாஜி ஒரே டவுட் போலாம். மாதாஜி நீங்க சொல்றதுல. ஹரே சொல்லுங்க கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி, சொல்லுங்க. இப்போ எண்ணத்துக்கு உங்களுக்கு இந்த பாவம் இல்லைன்னு சொன்னீங்களேங்க மாதாஜி. ஆமாங்க. அதே மாதிரி இப்போ நல்ல எண்ணங்களை மனசுல நினைச்சுக்கிட்டாலும் அதுக்கு புண்ணியம் இல்லைங்களா மாதாஜி? நம்ம செயல் தான். இது ஆப்போசிட். இப்ப கெட்டது நினைச்சீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பலன் கிடைக்காது. ஆனா நல்லதை நினைச்சீங்கன்னா அதுக்கு உடனே பலன் கிடைக்கும். இப்ப கிடைக்கும். நீங்க சரிங்க. ரோட்ல போறவங்க ரொம்ப வறுமையில பசியோட இருக்காங்க. நீங்க சரிங்க. எங்கிட்டயும் பணம் இல்லையே, பணம் இருந்திருந்தா இவருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து உதவலாமே, இப்படி ஒரு ஞாபகம் உங்களுக்கு வருது அப்படின்னா உடனே உங்களுக்கு அந்த கிரெடிட் உண்டாயிரும். சரிங்க மாதாஜி. அப்ப நல்லது நினைக்கும் போது உங்களுக்கு பலன் வருகின்றது, கெட்டது நினைக்கும் போது பலன் வராது. இருந்தாலும் அந்த கெட்ட செயலை நீங்க பலமுறை நினைக்கும் போது அது செயலாக உருவாகின்றது. இந்த அபாயம் இருக்குது. அப்ப நாம நினைச்சா ஒண்ணும் நம்மளுக்கு தப்பு கிடையாது அப்படின்னு யாராவது நினைச்சிடாதீங்க. சரிங்க ஏன்னா மாதாஜி. நினைச்சா அது புலன்கள் உடனே செயல்படுத்த ஆரம்பிச்சிரும். சரிங்க மாதாஜி. இதுதான் கலியுகத்தோட தன்மை. சரிங்க அப்போ மாதாஜி. ரெண்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த மாதாஜி. உலக வாழ்க்கை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க இப்ப சொன்னது மிகப்பெரிய பயங்கரமான ஒரு விஷயம். எப்படின்னா இப்போ குழந்தைங்களை பத்தி ஒரு தாய் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலுக்கு போறான், அப்ப எங்கேயாவது விழுந்துட போறான், பஸ் அடிபட்டுற போகுது, லாரி அடிபட்டுற போகுது அப்படின்லாம் நினைக்கிறாள்ல, அபத்தமா இருக்கும். பட் நேச்சுரலா தாய்மார்கள் நினைக்கிறது இதே தானே. அது அதுதான் நெகட்டிவ் தாட்ஸ் எடுத்துறணும். ஓகே மாதாஜி. அது எப்படி எடுக்கிறது? ஒரே ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் தான். இல்ல நாம பாதுகாப்பதோ இல்ல நாம கட்டி காக்குறதோ நாம கிடையாது. நாம ஒரு கருவி மட்டும்தான். எல்லாமே இறைவனோட கையில இருக்கு. சரிங்க மாதாஜி. அடுத்த செகண்ட்ல இருந்து எல்லாமே அவர்தான் காக்கின்றார், நாம கிடையாது. நாம நினைச்சுக்கிறோம் செய்யறேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, நான் என் பசங்க 2 பேரும் வேலைக்கு வண்டியில போகல கூட, அவங்க வண்டிக்கு கிளம்பி போனேன்னு நான் பகவான் கிட்ட நின்று, நீங்க போயிட்டு வரும்போது அவங்க கூட நீங்க வழி நடத்தணும் பகவானே அப்படின்னு டெய்லி அவங்களுக்காக நான் பகவான் கிட்ட வேண்டுவேன் மாதாஜி. போறப்பவும் நீங்க கூட இருக்கணும், வரப்போ அவங்க கூட நீங்க இருக்கணும் பகவானே அப்படின்னு வேண்டிக்குவோம் மாதாஜி. அது வேண்டுனா கூட நமக்கு பகவான் கூடவே அவங்க கூடவே இருப்பாரு. நாம நினைக்கிறதுனால அவங்க சேஃப்டிங்கிறது கிடையாது. இருந்தாலும் ரொம்ப பலமா தீவிரமா நாம ஒரு செயலை நினைச்சிட்டே இருந்தோம்னா அது கூட செயல் வடிவம் வரும். எப்படின்னா தேவர்கள் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல நாம ஏதாவது நினைச்சோம் அப்படின்னா அப்படியே ஆயிரும். அப்ப எல்லாமே பகவானோட கையில இருக்கு. பிரகிருதேக கிரியமானானி குணைக கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி வன்யதே. நான் தான் கர்த்தான்னு நினைக்கிறத விடணும். அதுதான் நம்மளோட மைனஸ். கர்த்தாவே கிடையாது, கருவி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லா உயிர்கள்லயும் இருக்காரு. ஆமா, பரமாத்மா இருக்காரு. சொல்லுங்க மாதாஜி. அவரே இல்ல மாதாஜி, நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க நினைச்சிட்டே இருந்தா ஏதாவது ஒண்ணு ஆகும் நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு வடிவம் வரும்ட்டு. ஆனா எது இருந்தாலும் நம்ம பறக்கும் போதே அவர் எல்லாமே நம்ம இதுல எழுதி வச்சிருக்காரு இல்லையா? ஆமா மாதாஜி, அது வேற. ஓகே, இப்ப நாம செய்யற செயல்கள் இப்போ நாளைக்கு தான் முடிவு வரும். இப்போ நீங்க செய்யற செயல்கள் ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்டதல்ல. உங்களுக்கு கர்மா என்ன அனுபவிக்கணுங்கிறது தான் முடிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்ப செய்யற செயல்கள் நாளைக்கு அனுபவிக்க வேண்டிய. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல மாதாஜி, நம்ம இப்ப பாகவதம் தொடர்றதோ பகவத்கீதை தொடர்றதோ படிக்கிறதோ எதாகட்டாலும் அதெல்லாம் அது அவரு புண்ணியம் பண்ணி இருந்தால் தானே மாதாஜி அது தொட முடியும். 100% அப்படியே நீங்க எடுத்துக்க கூடாது மாதாஜி. ஏன்னா நீங்களும் அதை விருப்பப்படணும். உங்களுக்குள்ளயும் ஒரு முயற்சி வேணும். இல்ல, அதுக்கும் அவர் தானே காரணம். உங்க மனசும் காரணம். பகவான் 50% அப்படின்னா பகவான் விருப்பப்பட்டு நடக்காது. ஏன்னா உங்களுக்கு ஒரு சிறு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நீங்க தவறாகவும் வழி நடத்தலாம், கரெக்டாவும் வழி நடத்தலாம். இப்ப 21 பேர் வந்திருக்கோம் அப்படின்னா பாகவதம் கேட்கணுங்கிற நோக்கத்தோட வந்திருக்கிறோம். இல்ல பாகவதத்தை விட எனக்கு வேற வேலை இருக்கு,
நான் ஷாப்பிங் போகணும், நான் அடுப்புல இருக்கு, இல்ல என் குழந்தை கவனிக்கணும், இதை விட எனக்கு அதுதான் முக்கியம்னா நாம அதுக்கும் போயிடலாம். ஏன்னா பகவான் வந்து எல்லாத்துக்கும் சாங்ஷன் பண்றாரு, அனுமதி அளிக்கிறார். அப்ப பகவானே வந்து ஒரு கழுகு உட்கார்ந்துருச்சு, கழுகு உட்கார்ந்து எனக்கு பகவான் தான் எல்லாம் அப்படின்ட்டு உட்கார்ந்துருச்சு, பகவானே உன்னையே நம்பி இருக்கேன்னு. அப்ப பகவான் என்ன பண்ணாருன்னா இடது புறத்துல அதுக்குரிய உணவு போட்டார், திரும்பி பார்க்கல. வலது புறத்துல போட்டார், திரும்பி பார்க்கல. முன்னாடி போட்டார், திரும்பி பார்க்கல. அப்புறம் ரொம்ப பசியில ரொம்ப சோர்வாயி அப்புறம் அழுகுது, பகவானே உன்னைதானே நம்பி இருந்தேன், உன்னை நம்பினவர்கள் கைவிட மாட்டியே, நீ ஏன் எனக்கு இப்படி பண்ணின, நான் உனக்கு கொடுத்தேன் ஆனா நீ திரும்பி பார்க்கல. அப்போ உன்னோட முயற்சியும் வேணும். வெறுமனே பகவான் செய்வார் அப்படின்னா நம்ம கை காலை வச்சுட்டு சும்மா உட்காந்துக்க முடியுமா? நம்ம கையால் எடுத்து சாப்பிடணும். கண்டிப்பா. அப்ப பாகவதம் உங்களுக்கு சான்ஸ் பாருங்க, எவ்வளவு பேருக்கு நாம இந்த லிங்க்ல எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த குரூப்ல. ஆனா 21 பேர் மட்டும் கலந்துக்கிறோம் அப்படின்னா அப்ப பகவான் கொடுத்த கருணைன்னு எடுத்துக்கலாம், உங்க மனசுல இருக்கிற ஆழமான அந்த பகவான் மேல இருக்கிற பற்றுனும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே கலந்துருக்கணும். படிக்காம போய் நான் பாஸ் ஆக முடியும். ஆமா, நான் அப்படிதான் பண்ணுவேன் மாதாஜி. சின்னதுல வந்து எக்ஸாம் போறப்போ ரொம்ப சாமி கும்பிடுவேன், அந்த எக்ஸாம் போற நாள் மட்டும் சாமி கும்பிடுவேன், நான் பாஸ் ஆகணும், பாஸ் ஆகலைன்னா உங்க கூட டூ விட்டுருவேன். அப்படியே கொஞ்சம் மார்க் எல்லாம் கம்மியா வந்ததுன்னா கொஞ்ச நாள் பேச மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும் அதெல்லாம். அது மாதிரி இப்ப நாம கேள்வி கேட்க கூடாது, பகவானே எல்லாமே தந்துடுவாரு, அப்ப பாகவத கிளாஸ்க்கு வரக்கு அவருதான் என்னை தூண்டி விடணும்னு நீங்க ஆசைப்படும், அப்ப அதுக்கு சாங்ஷன் பண்ணுவாரு. இப்போ நீங்க விருப்பப்பட்டாலும் சில சமயம் யாருக்கு இங்க வர முடியாது. மாதாஜி எங்கோ என்னை குத்தி பேசுவது போல இருக்கிறதே. நீங்க இர்ரெகுலர், அதனால அவங்க கூட நானும் மாதாஜி நல்லா வர்றாங்க, பட் அப்பப்ப வர்றாங்க. நல்ல பிரில்லியன்ட், ஆனா அது யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க வந்து இன்னும் 40 பேருக்கு அவங்க கிளாஸ் எடுக்கலாம், அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நல்ல ஞானம் இருக்கு. யாரு சொல்லுங்க மாதாஜி? ராஜலட்சுமி மாதாஜி, அவங்க இன்னொரு ராஜலட்சுமி மாதாஜி. இப்ப 8 ரவுண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க. மாதாஜி அவங்க ஃபேஸ காட்ட சொல்லுங்க. மாதாஜி வாங்க, வீடியோல வாங்க. வரேன் மாதாஜி. ஓகே, கருவின்னு கூட சொல்ல முடியாது, குருவி. எங்க இருக்கீங்க மாதாஜி? தெரியலையா? இருட்டுக்குள்ள தெரியல போல இருக்கு. இல்ல எங்க இருக்கீங்க, எந்த ஊருன்னு? நானா சௌரிபாளையத்துல இருக்கேன். எல்லாம் இந்த உலகத்துலதான். ஒரு போட்ட பிச்சை ஏதோ ஒரு வாரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே மாதாஜி. சீத்தல கேசவி மாதாஜி என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு கிருஷ்ண உணர்வு உள்ள இருந்து தோண்டி எடுக்கப்பட்டது, அது வெளியே வந்து மனம் கமிழ்ந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆனா கிருஷ்ணாவை அப்பப்போ ஓடி போய் ஒளிஞ்சிட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஐயோ சாரி, கிருஷ்ணாவை அநியாயமா பண்ணிட்டு இருக்கேன். பட் இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மாதாஜி. சேர சேர அப்படியே செம்புல பெயல் நீர் போல ஆயிடுவேன் மாதாஜி. ஓகே மாதாஜி. அடுத்தது பதம் 20. கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. கோயிலுக்கு வாங்க, நாம எல்லாம் மீட் பண்ணலாம். ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. பதம் 20. பிலே பதோத்ருக்ரம விக்ரமான்யே ந ச்ருண்வத கர்ணபுதே நரஸ்ய ஜிஹ்வாஷாதீதார்துரிகேவ சூத ந சோபகாயதி உருகாய காதாஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேங்க மாதாஜி. முழுமுதற் கடவுளின் வீரியம் மற்றும் அற்புத செயல்களை பற்றிய செய்திகளை கேள்விப்படாமலும் மேன்மையுள்ள அவரது பாடல்களை உறக்க பாடாமலும் இருப்பவனின் என்றும் நாவு ஒரு தவளையினுடையதை போன்றது என்றும் கருதப்பட வேண்டும். பொருளுரை: பக்தன் ஒருவன் பகவத் தொண்டில் 100% ஈடுபட்டுள்ளான். பகவானுடைய உறவால் ஒருவனின் உடலில் உள்ள புலன்கள் தூய்மையடையும் பொழுது அவனால் பக்தி தொண்டில் ஈடுபட முடியும். மேலும் எல்லா புலன்களின் உதவியாலும் பகவானுக்கு ஒருவன் பக்தி தொண்டாற்ற முடியும். இதனால் புலன்களும் அவற்றின் செயல்களும்
புலன் நுகர்ச்சியில் மட்டுமே ஈடுபடுத்தப்பட்டுள்ள வரை அவை தூய்மையற்றவை. புலன்கள் புலன் இன்பத்தில் ஈடுபடுவதற்கு பதிலாக பகவத் தொண்டில் முழுமையாக ஈடுபடுகின்றன. பகவான் எல்லா புலன்களையும் கொண்ட பரம்பொருளாவார். மேலும் அவரது பின்னப்பகுதியாக உள்ள தொண்டனுக்கும் அதே புலன்கள் உள்ளன. பகவத்கீதையில் விவரிக்கப்பட்டுள்ளது போல் பகவானுக்கு செய்யப்படும் தொண்டே புலன்களின் சிறந்த உபயோகமாகும். பகவான் முழு புலன்களுடன் உபதேசத்தை வழங்கினார். அவற்றை முழு புலன்களுடன் அர்ஜுனன் பெற்றார். இவ்வாறாக எஜமானருக்கும் சீடனுக்கும் இடையில் உணர்ச்சி பூர்வமான ஒரு கருத்து பரிமாற்றம் நிகழ்ந்தது. ஆன்மீக புத்துணர்வு என்பது சில பிரச்சார விசமிகளால் முட்டாள்தனமாக உரிமை கொண்டாடப்படுவதைப் போல் குருவிடமிருந்து சீடனுக்கு பாயும் மின்சார சக்தி போன்ற ஒன்றல்ல. அனைத்தும் முழுமையான அறிவும் நியாயமும் கொண்டவையாகும். மேலும் அடக்கமும் உண்மையும் உள்ளவனான சீடன் இருந்தால் மட்டுமே குருவுக்கும் சீடனுக்கும் இடையிலான கருத்து பரிமாற்றம் சாத்தியமாக்க கூடும். பகவான் ஸ்ரீ சைத்தன்யரின் உபதேசங்களை ஒருவன் புத்தியுடனும் முழு புலன்களுடனும் பெற வேண்டும். இதனால் உயர்ந்த நோக்கத்தை அவன் நியாயபூர்வமாக புரிந்து கொள்ள முடியும் என்று சைத்தன்ய சத்தாமிரதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜீவனின் தூய்மையற்ற நிலையில் அல்லது வெவ்வேறு புலன்கள் பௌதீக செயல்களில் முழுமையாக ஈடுபட்டுள்ளன. பகவத்கீதையிலிருந்தோ அல்லது ஸ்ரீமத் பாகவத்திலிருந்தோ பகவானை பற்றி செவி சாய்ப்பதன் மூலமாக அவரது தொண்டில் ஈடுபடவில்லையானால் செவி துவாரங்கள் சில அபத்தமான பேச்சுக்களால் நிரப்பப்படுவதும் நிச்சயம். எனவே பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவத்தின் செய்திகள் உலகம் முழுவதிலும் உரத்த சப்தத்துடன் பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும். அவற்றை பற்றி பூர்ணமான மூலங்களிலிருந்து கேட்பது தூய பக்தனின் கடமையாகும். பிறரிடம் எதையேனும் பேச வேண்டும் என்று பலர் விரும்புகின்றனர். ஆனால் வேத ஞானத்தை பற்றிய விஷயங்களை பேச அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படாததால் அவர்கள் அனைவரும் அபத்தமான பேச்சுக்களையே பேசுகின்றனர். அறிவில்லாமல் மக்கள் அவற்றுக்கு செவி சாய்க்கின்றனர். உலகில் பௌதிகமான செய்திகளை பரப்புவதற்கு ஆயிரக்கணக்கான வழிகள் உள்ளன. அதை போலவே பகவானை பற்றிய உன்னத விஷயங்களை உலக மக்கள் கேட்குமாறு கற்பிக்க வேண்டும். அத்துடன் அவர்களுக்கு கேட்கும் வகையில் பகவத் பக்தன் உரத்த சப்தத்துடன் பேச வேண்டும். தவளைகள் உரத்த சப்தத்துடன் கத்துகின்றன. இதன் விளைவு என்னவெனில் அவை பாம்புகளை அழைத்து அவற்றுக்கு இரையாகின்றன. குறிப்பாக மனித நாவு வேத மந்திரங்களை உச்சரிப்பதாக கொடுக்கப்பட்டுள்ளது. தவளைகளைப் போல் கத்துவதற்காக அல்ல. இப்பதத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள அசதி என்ற சொல்லும் கூட முக்கியமானதாகும். அசதி என்பது விளைமகள் ஆகிவிட்ட ஒரு பெண்ணை குறிக்கிறது. ஒரு விளைமகளுக்கு பெண்ணுக்குரிய நற்குணங்கள் இல்லை. அவ்வாறே வேத மந்திரங்களை உச்சரிப்பதற்காக மனிதனுக்கு அளிக்கப்பட்டுள்ள நாவு சில அபத்தமான பேச்சுக்களை உச்சரிப்பதில் ஈடுபடுத்தப்படும் பொழுது அது ஒரு விளைமகளாக கருதப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இதை விட ஒரு எக்ஸாம்பிள் நல்ல எக்ஸாம்பிளோ இல்ல இதை விட விரிவாவோ சொல்ற யாராலே முடியாது. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அவ்வளவு அழகா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம போன இதுலயே தவளையை பத்தி படிச்சோம். இது வந்து நாம் முதல்லயே படிச்சுட்டு வரல. எதுவுமே நான் வந்து அப்பப்ப நாம வந்து பாக்குறதுதான். ஆனா அதுக்கு அடுத்த பொருளுரையோட இது முன்னாடியே நாம பேசிடுறோம். ஆமாங்க. அப்ப வந்து இங்க நிறைய அபத்தமான பேச்சுக்களை பேசுறது எப்படின்னா தவளை கத்துறது போல, பாம்பை வரவழைப்பது போல. அப்ப அபத்தமான பேச்சுக்கள் விலைமகளுக்கு ஒப்பிடப்படுது. அப்போ ஒரு குருவிடம் எவ்வாறு நாம அடிப்பணிந்து தத்வித்தி பிரதிபாதேன அவருடைய தாமரை மலர் போன்ற பாதங்களை பணிந்து அடக்கமாக கேள்விகள் கேட்டு அப்புறம் அந்த ஞானத்தை பெறணும். இது ஒண்ணு கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி குருவோட முன்னாடி உட்காந்துட்டா அவர் வந்து உடனே பாஸ் பண்ணிட மாட்டாரு. அப்ப குருவுக்கு வந்து நாம பணிவுடன் இருக்கணும், அடக்கத்துடன் கேள்விகள் கேட்கணும். எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ற, நான் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சோதிக்கும் மனப்பான்மையுடன் போய் உட்காரக்கூடாது குரு முன்னாடி. எப்படி ஒரு பால் பாத்திரத்துல பால் வாங்குறோம் அப்படின்னா அந்த பாத்திரம் தூய்மையா இருக்கணும். அப்பதான் அந்த பால் வந்து கெடாம தூய்மையா இருக்கும். அது பொங்கி வரும், இல்லைன்னா அது வெடிச்சு போயிடும். ஒரு சிறு குப்பை இருந்தாலோ இல்ல தயிர் இருந்தாலோ அது வந்து உபயோகமற்று போகும். அது போல நம்ம மண்டியில ஏதாவது அஞ்ஞானம், ஒரு திமிரு, கௌரவம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இருந்தாலும் நான் உன்னை சோதிக்க போறேன் அப்படின்னு போய் வேண்டாத கேள்விகள் எல்லாம் கேட்டு பாவத்தை வாங்கிட்டு வரக்கூடாது.
அப்ப குரு கிட்ட போகணும்னா எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துல அடக்கத்துடன் போய் ஞானம். ஏன்னா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு பேசுவாங்க. பேச்சு அப்படிங்கிறது பல இடத்துல பேச்சுக்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒரு டீ கடையில உட்காந்தா ஒரு 4 முட்டாள்கள் உட்கார்ந்தா நாங்க தான் பெரிய லெவல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பெரிய ஒரு ஜம்பமா பேசுவாங்க. அந்த அந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு அவங்க பெரிய ஒரு கவர்னர் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி. அவன் அப்படித்தாங்க, அவன் மோசங்க, இவன் மோசங்க. 4 பொம்பளைங்க சேர்ந்து பேசினா அது ஒரு பேச்சா இருக்கும். 4 பறவைகள் பேசி, இப்ப பறவைகள் கூட பேசுது, விலங்குகள் கூட பேசுது, இப்படி பல இனங்கள் பேசிட்டு இருக்குது. அதுல மனித வர்க்கம் அதே மாதிரி மிருகங்களுக்கு ஒப்பிடப்படுறாங்க. ஏன்னா அபத்தமான பேச்சுக்கள் எல்லாம் அவங்களுக்கு, மிருகங்களுக்கு கூட பாவ விளைவுகள் கிடையாது. ஆனா மனிதர்களோட அபத்தமான பேச்சுக்கள் பாவ விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. ஒரே இங்க ஆன்மீகத்துல பகவானை பற்றி பேசுவது ஒன்றுதான் தூய்மைப்படுத்தக்கூடியது, மற்றதெல்லாம் நம்மை அசுத்தமாக்க செய்வது. அப்போ நம்ம இதுல செலக்ட் பண்ணிக்கணும், நம்மளுக்கு எது வேணும், பகவானை பற்றிய பேச்சா இல்ல மற்ற பௌதிகமான பேச்சுக்களா அப்படின்னு. அப்ப நிறைய பேரு ஆதாரமற்ற பேச்சுக்கள் பேசுறாங்க. ஆதாரமே இருக்காது. யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும், அதுல எந்த ஆதாரம் இருக்காது. நிறைய பேர் கடவுளை பத்தி பேசுவாங்க. முருகர் தான் கடவுள், விநாயகர் தான் கடவுள், பகவான் அப்படின்னு யார் சொல்லப்படுறார்? பகவான் விநாயகர், பகவான் முருகர்னா சொல்றாங்க, பகவான் கிருஷ்ணர் தான் சொல்றாங்க, பகவான் விஷ்ணுன்னு தான் சொல்றாங்க. பகவான் சிவபெருமான் கூட சொல்றது கிடையாது. சிவபெருமான் செயல் உடல், விஷ்ணுவோட செயல் உடல் தான் சிவபெருமான். அவரை கூட பகவான்னு சொல்றது இல்ல. அப்ப பகவான் என்பவர் ஒரே ஒருவர் தான். ஆனா இங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய போடுவாங்க, இந்த சாமியை கும்பிட்டா இந்த பலன் கிடைக்கும், அந்த சாமியை கும்பிட்டா இந்த பலன் கிடைக்கும், இந்த மந்திரத்தை சொன்னா இந்த பலன் கிடைக்கும், இப்படி ஆதாரமற்ற விஷயங்கள். அதனாலதான் இந்த மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஸ்ரீல பிரபுபாதரோட மூவ்மெண்ட்ல நாம ஏன் பகவத்கீதை பாராயணம் பண்றோம், பாகவதம் ஸ்லோகங்கள் அந்த நம்பரை வச்சு ஏன் கோட் பண்றோம்? நீங்க யாருக்காவது சொன்னீங்கன்னா இது எப்படி சொல்றீங்கன்னு திருப்பி கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லணும், இது பகவத்கீதை, பாகவதத்துல இந்த அத்தியாயத்துல இந்த காண்டத்துல இத்தனாவது ஸ்லோகம், பகவத்கீதையில இந்த அத்தியாயத்துல இத்தனாவது ஸ்லோகம், இது நான் சொல்லல, கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, இதுதான் பகவத்கீதை, இது சும்மா நான் சொல்லல அப்படின்னு நம்ம கோட் பண்ணணும். இப்ப கோர்ட்டுக்கு போய் ஒருத்தர் சும்மா நான் வாதாடுறேன்னு சொல்லி ஒரு குத்து மதிப்பா வாதாட முடியாது. அவங்க சொல்லணும், இந்த புத்தகத்துல இத்தனாவது விதிப்படி நான் சொல்றேன், வாதாடுகிறேன் அப்படின்னு சொன்னாதான் அந்த நீதிபதி ஏத்துக்குவார். அது போல இது சும்மா ஒரு தர்க்கம் அப்படின்னா, வாதம் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அது முழு கோட்பாடுகளுடன் ஆதாரத்துடன் இருக்கணும். ஆதாரமற்ற பேச்சுக்கள் இந்த உலகத்துல பல கோடி வருடங்களா புரளிகள் இருந்துட்டே இருக்கு. அந்த புரளிகளை எல்லாம் நம்ப கூடாது. அப்ப வேதம் தர்க்கம்னா வேதத்தின் முறைப்படி எந்த ஸ்லோகத்துல, எந்த புராணத்துல, எந்த இதிகாசத்துல, இல்ல எந்த எதுல இருந்து வர்றது அப்படின்னு சொல்லி கரெக்டா கோட் பண்ணணும். ரிக், யசுர், சாம, அதர்வன 108 உபனிஷங்கள் எல்லாம் கோட் பண்ணித்தான் வாதம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் அறிஞர்கள், கற்றறிந்த அறிஞர்கள். அப்ப கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாய்க்கு வந்தது சொல்லுவாங்க, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. சிலருக்கெல்லாம் வாத திறமை நிறைய இருக்கும், ஏன்னா அவ்வளவு போல்டா இருப்பாங்க. அவங்க பேசுறது பொய்யினே காமிச்சுக்க மாட்டாங்க முகத்துல. அந்த மாதிரி திறமையான கில்லாடிகள் கிட்ட எல்லாம் போய் நிறைய பேர் மயங்கி சாதுக்கள் அப்படின்னு நம்பி, ஏன்னா மரணம் என்கின்ற பயம் வரும்போது ஒருத்தர் என்ன பண்றான்னா, போலி சாமியார்களை எல்லாம் போய் எனக்கு மரணமே வரக்கூடாது, இந்த நோயை எப்படி தடுக்கிறது, இந்த வீழ்ச்சியை எப்படி தடுக்கிறது, எனக்கு எப்படி பணம் வரும், இப்படி எதை வேணா அவனுக்கு கொடுத்து சரி பண்ணலாம்னு பாக்குறாங்க. அந்த மந்திரவாதிகள், மாயவாதிகள் எதையும் சரி பண்ண முடியாது. ஆனாலும் அவங்க சரி பண்ற மாதிரி அவங்கள சரி கட்டிடுவாங்க, அவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கறதுக்காக. அப்ப இந்த மரணத்தை எல்லாம் தடுக்க முடியாது. அது போல பகவான் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாவற்றையும் நம்ம விதியை மாற்ற முடியுமோ தவிர சாதாரண ஆட்களால இதை மாற்ற முடியாது. அப்ப ரொம்ப எச்சரிக்கையான, போலி குருக்களை நம்பி ஏமாந்து போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தங்கள் சொத்துக்களை இழந்தவங்க இருக்காங்க, கற்பை இழந்த பெண்கள் இருக்கிறாங்க.
அதனால இந்த சமுதாயத்துல நிறைய போலி விஷயங்கள் நடமாடி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு 5% தான் உண்மையான விஷயம். அந்த உண்மையான விஷயத்தை கண்டறியணும்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்குரிய தகுதிகளை அதாவது பரம்பரா வழி, அந்த வழியில இருந்து வர்ற குருக்களை, அவங்க பின்புலத்தை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சரணடையணும். சரணடைகிறேன்னு போய் எங்க வேணா சரணடைச்சிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ வேதங்களோட அந்த வேத கோட்பாடுகளை வைத்துதான் நம்மளுக்கு அவங்க சொல்லித் தருவாங்க. தன்னுடைய சொந்த கருத்துக்களை இங்க பரிமாறிக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா சொந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த குறையுடைய புலன்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத கருத்துக்களா தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே குறையுடைய புலன்களை உடையவர்கள். யாருமே சட்டத்தை உருவாக்க முடியாது. இப்ப பகவான் மட்டும்தான் அந்த சட்டத்தை உருவாக்க முடியும். அதுதான் வேதங்கள். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க.